ஸோ நெக்ஸ்ட் அனலிட்ஸ் அவங்களோட மெத்தடாலஜி பார்த்தீங்க அப்படின்னா didn't belong to any particular school of thought. அவங்க லிபரலும் கிடையாது, சோஷியலிஸ்டும் கிடையாது, கம்யூனிஸ்டும் கிடையாது. அவங்களே சொல்லுவாங்க நான் அப்படிலாம் எதுவும் கிடையாது. Her methodology was rooted in phenomenology அப்படிங்கிறது emphasizing feeling over rigid systems. ஒரு லிபரல்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்றதுக்கு பதிலா, ஒரு சோஷியலிசம்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்றது பதிலா அவங்களோட சிஸ்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆனது phenomenology, that means என்னது ஃபீலிங் அப்படிங்கிறது. நான் சொன்னேன்ல, ஏன் ஹிட்லரோட ரெஜிம்ல இப்படி நடக்குது, ஏன் பீப்புள்ஸ் எல்லாமே இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அதை ஃபீல் பண்ண ட்ரை பண்றாங்க. ஏன்டா இப்படி இருக்கிறீங்க, 5 லட்சம் பேரை எப்படி மார்டர் பண்ணி கொள்ளணும் அப்படின்னா எப்படி உங்களுக்கு அந்த எண்ணம் வருது, எப்படி பீப்புளே சப்போர்ட் பண்ணாங்க, எப்படி காமனர் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க, சில்ட்ரன்ஸ்ல இருந்து பெரியவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க, அது ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கொஸ்டின், அது ஒரு ஃபீலிங் இல்லையா? ஸோ அந்த ஃபீலிங்னால அவங்களோட மெத்தட் எப்படி சொல்லலாம், ஃபெனமெனாலஜி அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் அ ஃபீலிங்